வளர்பிறை சதுர்த்தியில் வானில் சந்திரனை பார்ப்பதோ அல்லது 4ஆம் பிறையை பார்ப்பதோ கேடு விளைவிக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்ல கேட்டிருப்போம். ஆனால் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. வசிஷ்டரின் பரம்பரையில் தோன்றிய பரத்வாஜ முனிவர் ஒருமுறை நர்மதை நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது நீராடிக் கொண்டிருந்த ஒரு மங்கையை பார்த்து மனம் மயங்கினார். அவர் அவளை அவந்தி நகருக்கு அழைத்துச் சென்று திருமணம் சூடி இல்லறம் நடத்தினார். அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் ஒரு தேவலோக மங்கை. ஆகவே அவள் குழந்தை பிறந்த பிறகு குழந்தையை விட்டுவிட்டு தேவலோகம் திரும்பி சென்று விட்டாள். பரத்வாஜ முனிவரும் குழந்தையை அவந்தி நகரிலேயே விட்டுவிட்டு மீண்டும் தன் தவத்தை தொடர்ந்தார். அந்த குழந்தையை பூமாதேவி எடுத்து அரவணைத்து வளர்த்து வந்தாள்.